கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி. இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உறவினர்களுக்கும் போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 3. இதில் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அதிக நாட்கள் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஜவஹர்லால் நேரு இருந்திருக்காங்க. இந்தியாவில் இரண்டாவதாக அதிக நாட்கள் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா தற்போதைய பிரதமர் மோடி அவர்கள். தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் அதாவது செகண்ட் கொஸ்டினோட தொடர்ச்சி என்னென்னா அப்படின்னா செகண்ட் பிளேஸில் இது வரைக்கும் யார் இருந்திருக்காங்க அப்படின்னா இந்திரா காந்தி இருந்திருக்கிறாங்க. அவங்கள பீட் பண்ணிவிட்டு இவங்க இப்போதைய பிரதமர் செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், உள்துறை அமைச்சர் அதிக நாட்கள் இருந்தவங்க யார் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிறாங்க யாருன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா எல்கே அத்வானி. அவங்க தான் உள்துறை அமைச்சராக அதிக நாட்கள் இருந்தாங்க. அவங்கள பீட் பண்ணிவிட்டு இப்போ அமித்ஷா அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. இப்போ செகண்ட் பிளேஸ் லிஸ்ட்டில் எல்கே அத்வானி அவர்கள் செகண்ட் பிளேஸ் லிஸ்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா கொண்டு வந்தது பார்த்திங்க அப்படின்னா 2018. அது 4 மாநிலத்துக்கு நடைமுறைப்படுத்துறது பார்த்திங்க அப்படின்னா 2019. தமிழ்நாட்டில் எப்போ நடைமுறைப்படுத்துனாங்க அப்படின்னா 2020 அக்டோபர் 1. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை. இப்போ உதாரணத்துக்கு நான் திருச்சியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். திருச்சியில் இருக்கக்கூடிய என்னோட ரேஷன் கார்டை கொண்டு போய்ட்டு நான் அதர் ஸ்டேட்டில் கூட வாங்கிக்கலாம், அதர் டிஸ்ட்ரிக்டில் வாங்கிக்கலாம். எனிவன் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு தேவையான பொருட்கள், அதாவது நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட பொருட்களை அந்த ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற இடத்துல தான் வாங்கணும், இல்லைன்னா வாங்க முடியாது. அது மாதிரி இருந்ததை 2018 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தி இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் எல்லா மாநிலத்திலும் எங்கேருந்து வேணாலும் வாங்கிக்கலாங்கிற ஸ்கீம் நடைமுறைப்படுத்திட்டாங்க. அடுத்த கொஷின், கிசான் அழைப்பு மையம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2004 ஜனவரி 21. அதோட யூசேஜ் என்ன அப்படின்னா விவசாயிகள் தனக்கு தேவையான தகவல்களை இந்த கிசான் அழைப்பு மையம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இது எந்த மொழியில் பெறலாம் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. எந்த மொழியில் இருந்தாலும் அவர்களுடைய தாய்மொழியில் இருந்து அந்த கிசான் அழைப்பு மையம் மூலமாக விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட கேள்வி பதிலை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு ஒரு நம்பர் அறிவிச்சிருக்காங்க. அந்த நம்பரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 1800 ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் இது மாதிரி என்ன திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அப்ளிகேஷன் கூட வெளியிட்டாங்க. அது என்ன திட்டம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் இருந்து எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி யார் அப்படின்னா முத்தமிழ் செல்வி அப்படிங்கிறவங்க விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க தான் முதல் பெண்மணியாக தமிழ்நாட்டோட முதல் பெண்மணியாக விருதுநகர் மாவட்டத்திலேருந்து போய் எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிருக்காங்க. இது போன்ற பல கேள்விகளுக்கு நீங்கள் நம்ம கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். என்றும் உங்களோடு நாங்கள் இணைந்திருப்போம். தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலோடு இணைந்திருங்கள். எங்களால் முடிந்த கேள்விகளை பதில் தொகுப்போடு உங்களுக்கு நாங்கள் வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் வெற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இறைவனர்கள் என்றென்றும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.